இன்னைக்குரிய டிவோஷன் நினைப்பதற்கும் மேலாக 1 ராஜாக்கள் 3:13. கால்ஃப் என்ற ஒரு விளையாட்டு உள்ளது. கால்ஃப் விளையாடும் மைதானம் ரொம்ப மிக பெரியதா இருக்கும். பல ஏக்கர்ல அந்த மைதானம் இருக்கும். கால்ஃப் விளையாட்டுல ஒரு நீண்ட வளைந்த கம்பு இருக்கும். அதை வச்சுதான் ஒரு சிறிய பந்த குழிக்குள்ள தட்டணும். அந்த வளைந்த கம்புக்கு பேரு கால்ஃப் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழியும் பல மீட்டர் தள்ளி இருக்கும். கால்ஃப் மைதானத்துல சிறிய காடுகள், சிறிய ஓடைகள், மணல் அப்படின்னு பல வேற விதமான பகுதிகளும் இருக்கும். அதனால இந்த பாலை குழிக்குள்ள அடிக்க அதிக ட்ரைனிங் இருக்கணும். அமெரிக்காவை சேர்ந்த அர்னால்ட் பால்மர் என்பவர் மிக சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்கள்ல ஒருவர். ஒரு முறை சவுதி அரேபியாவோட மன்னர் அந்த டெசர்ட்டா இருக்கிற சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய கால்ஃப் மைதானத்தை உருவாக்குறாரு. அந்த மைதானத்தின் துவக்க விழாவுக்கு உலகத்துல இருக்க ரொம்ப மிக சிறந்த கால்ஃப் விளையாட்டு வீரர்களை அங்க அழைக்கிறாரு இனாகிரேஷனுக்கு. அதுல அர்னால்ட் பால்மரும் ஒருவர். துவக்க விழா முடிஞ்ச பிறகு அன்னைக்கு ஈவினிங் அந்த மன்னர் எல்லாருக்கும் ஒரு இரவு விருந்து ஒன்றை கொடுக்கிறாரு. அந்த விருந்துல அமர்ந்திருந்த ஒவ்வொருவரையும் அந்த மன்னர் தனித்தனியாக விசாரிக்கிறாரு, அவங்கள பத்தி, அவங்க தேவைகளை பத்தி. அப்போ அர்னால்ட் பால்மரின் முறை வருது. மன்னர் அவரிடம், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. திடீரென்று அந்த மன்னர் கேட்ட கேள்வியால இவர் திகைத்து போயிடுறாரு. அர்னால்ட், எனக்கு ஒரு கிளப், அவர் மீன் பண்ணது ஒரு குச்சி வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மன்னரும் சிரிச்சுக்கிட்டே அவரை கடந்து அடுத்தவங்கள்ட்ட போயிடுறாரு. அர்னால்ட் திரும்பவும் அமெரிக்கா வந்துடுறாரு. மன்னரிடத்துல இருந்து ஏதாவது தகவல் வருமா அப்படின்னு தினந்தோறும் காத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம கேட்ட அந்த ஸ்டிக், அந்த கிளப் வருமான்னு காத்துட்டு இருக்காரு. ஆனா வரவே இல்லை. மாதங்கள் கடந்து போகுது. மன்னருக்கு சரி எவ்வளவோ வேலை இருக்கும், நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு பால்மரும் அதை மறந்துடுறாரு. ஒரு நாள் மன்னரிடத்துல இருந்து அவருக்கு ஒரு போஸ்ட் வருது. அதுல 500 ஏக்கர் கால்ஃப் மைதானம் ஒன்று பால்மருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதாக ஒரு பத்திரம் போஸ்ட்ல வருது. பால்மருக்கு அதை நம்பவே முடியல. நடந்தது என்னன்னா, கால்ஃப் மைதானத்தையும் கிளப்னு தான் சொல்லுவாங்க. தான் மன்னராக இருப்பதால் ஒரு கால்ஃப் மைதானத்தை தான் வேண்டும்னு பால்மர் கேட்டிருக்கிறாருன்னு நினைச்சு அவருக்கு ஒரு மைதானத்தை அவர் பேர்ல பரிசளிக்கிறாரு. நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். கேட்டதை மட்டுமல்ல, கேளாததையும் தருபவர். சாலமோன் ஞானத்தை கேட்டாரு, கர்த்தரோ அதோட சேர்ந்து செல்வத்தையும் கொடுத்தாரு. யாக்கோபு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கேட்டாரு, ஆனா ஆண்டவரோ 2 பரிவாரங்களுடன் சம்பத்தை கொடுத்தாரு. அது போல கேளுங்க, ஆச்சரியப்படும் அளவிற்கு கர்த்தர் உங்களையும் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. கேட்பதற்கும் மேலாக தருபவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன்.